பார்த்தாலும் ஷயாட்டிகா பத்தி தான் பேசுறாங்க. சரி நமக்கு தான் ஏதோ பிரச்சனை போலன்னு 4 பேர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலீக்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணோம்னா எனக்கும் தான் ஷயாட்டிகா இருக்கு எனக்கும் தான் ஷயாட்டிகா இருக்குங்கிறாங்க. இதுல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேற எல்லாம் வந்து சொல்றாங்க. நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் பண்றதா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடி சயாட்டிகா அப்படிங்கிறது என்ன நீங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோல சயாட்டிகா அப்படிங்கிறது என்ன, அது யாருக்கெல்லாம் வரும், அது வந்தா எப்படி இருக்கும், என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணலாம், இது எல்லாத்த பத்தியுமே டீடைல்டா பார்க்கலாம். இட்ஸ் மீ ஹரிணி ஆர்எஸ், பிசியோதெரபிஸ்ட். சயாட்டிகா அப்படிங்கிறது ஒரு டிசீஸோ டயக்னோசிஸோ கிடையாது, அது வெறும் சிம்டம். இப்ப அந்த சிம்டம் நமக்கு எப்படி பிரசன்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இடுப்புல இருந்து கால் பின்னாடி பகுதியில, நம்ம கெண்டக்கால் சதையில, நம்ம பாதம் வரைக்குமே நமக்கு ஒரு வலி இருக்கும். கண்டினியூஸா ஏதோ ஒன்று பிடிச்சி நம்ம கால் பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும், குத்துற மாதிரி இருக்கும், மறுத்து போன மாதிரி இருக்கும், ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம கால் பின்னாடி ஒரே பக்கமா இப்படி ஸ்ட்ரெச்டப்பா ஒரு பெயின் இருக்கு, ஒரே பக்கமா ஒரு நம்னஸ் இருக்கு, நடக்க முடியல, நடக்கும் போது ஏதோ குத்துற மாதிரி இருக்கு, இது மாதிரிலாம் உங்களுக்கு கால் இடுப்புல இருந்து கால் பின்னாடி ஃபுல்லா ஒரு சிம்டம் தெரியுது, ஒரு மாதிரியான ஒரு வலி பிரசன்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் சயாட்டிகா. இப்ப இந்த சயாட்டிகா அப்படிங்கிற சிம்டம் எதனால வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல சயாட்டிக் நர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நரம்பு வந்து நம்ம இடுப்புல இருந்து இதே மாதிரி கால் பின்னாடி வழியா பாதம் வரைக்கும் போகுது. இருக்கிறதுல லாங்கஸ்ட் நர்வ் நம்ம உடம்புல அதுதான். சோ அவ்வளோ நீளமா இருக்க போகுது. சோ அந்த நீளமா இருக்கிற நரம்பு ஏதோ ஒரு இடத்துல, இப்ப இடுப்புல ஆரம்பிச்சு நம்ம கால் ஃபுல்லா போகிற அந்த நரம்பு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்ட் அப் ஆகுது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்ரெஷன் ஆகுது, இறுக்கமாகுது, ஏதோ ஒண்ணு உரசுது, இரிட்டபிளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு வரும். அதோட நார்மலான லென்த்தை, நார்மல் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல கம்ப்ரெஷன் நடக்கலாம். அந்த கம்ப்ரெஷன் டிஸ்க்ல இருந்து அது ஆரிஜின் ஆகிற இடத்துல இருந்தும் நடக்கலாம், இல்ல போற வழியில ஏதாவது மசில் டைட்னஸ் ஆகும் இருக்கலாம். ஸோ அந்த கம்ப்ரெஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்ப இந்த கம்ப்ரெஷன் கொடுக்குற சிம்டம்ஸ் தான் இந்த சயாட்டிக் சிம்டம்ஸ். ஸோ இப்போ இந்த கம்ப்ரெஷன் எதனாலயாவது ஆகணும், அது எதனால ஆகுதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு சயாட்டிக் நர்வ் கம்ப்ரஸ் ஆகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு டிஸ்க் பல்ஜா இருக்கலாம். ஸோ டிஸ்க் பல்ஜ் அப்படின்ற பேரே நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஸ்க் பல்ஜ் இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு சயாட்டிக் சிம்டம்ஸ் வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டிஸ்க் பல்ஜ்ல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த டிஸ்க்னால நர்வ் கம்ப்ரெஷன் ஆகியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த சயாட்டிக் சிம்டம்ஸ் இருக்கும். பட் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு லோ பேக் பெயின் இருக்கு அப்படின்றதுமே எம்ஆர்ஐ எடுத்து செக் பண்ணும்போது டிஸ்க் பல்ஜ் இருக்குன்னு வந்துருது. ஸோ டிஸ்க் பல்ஜ் இருந்தாலே நமக்கு வந்து சயாட்டிக் சிம்டம்ஸ் இருக்கும், நமக்கு சயாட்டிக்கா இருக்குன்னு அவங்களே நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஜோனுக்கு போயிடுறாங்க. அதே மாதிரி ஐயோ எனக்கு டிஸ்க் பல்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க, கம்ப்ளீட்டா ரெஸ்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வெறும் டிஸ்க் பல்ஜ் இருக்கு, மைல்டா இருக்குன்னும் போது அது இட் இஸ் ஈஸிலி ரிவர்சபிள். நீங்க வந்துட்டு நாங்க கொடுக்குற எக்ஸசைசஸ் பண்ணாலே அது வந்துட்டு ஈஸியா ரிவர்ஸ் பண்ண முடியும். பட் நீங்க வந்துட்டு அது டிஸ்க் பல்ஜ்ன்றது ஏதோ ஒரு பெரிய வியாதி மாதிரி நீங்க நினைச்சிட்டு ரெஸ்ட்டுக்கு போறதும் தப்பு தான். அதே மாதிரி டிஸ்க் பல்ஜ் இருந்தாலே உங்களுக்கு சயாட்டிக்கா இருக்குன்னு நினைக்கிறதும் தப்பு தான். டிஸ்க் பல்ஜ் வந்துட்டு உங்களுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் அளவுக்கு வளர்ந்து உங்களுக்கு சயாட்டிக் சிம்டம்ஸ் இருந்தாலுமே நீங்க எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்களால மெயின்டைன் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நர்வ் கம்ப்ரெஷன் நமக்கு சிம்பிளா மசில் டைட்னஸ்னால கூட நடக்கும். ஸோ இந்த மசில் டைட்னஸ் எதனால நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது ஒரு போஸ்டரை அடாப்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒரே மாதிரி உட்கார்ந்து ஒர்க் பண்றவங்க, ஏதாவது கால் மேல போட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு உங்க ஹிப் ரொட்டேட்டர் மசில்ஸுக்கு ஓவர் ஆக்ஷன் கொடுக்கும்போது, அப்ப அந்த மசில்ஸ் எல்லாம் டைட்னஸ் ஆகும்போது அந்த மசில் வழியா அந்த நர்வ் போகும்போது உங்களுக்கு மசில் டைட்னஸ்னாலுமே உங்களுக்கு நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகி இரிட்டபிள் ஆகி உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மசில்ல கரெக்டா ட்ரீட் பண்ணணும். ஸோ பிசியோதெரபிஸ்ட் நாங்க கொடுக்குற எக்ஸசைசஸ், ஸ்ட்ரெச்சஸ், எல்லாமே போஸ்டர் கரெக்ஷன், இது எல்லாமே நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு இது ஈஸியாவே சரியாயிடும். நீங்க கண்டினியூஸா உட்காந்து தான் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில டிப்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நீங்க எங்க உட்காந்து ஒர்க் பண்றீங்களோ அந்த இடம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்க பட் மசில், சிட்டிங் போன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் சாஃப்டா குஷன்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹார்ட் சர்ஃபேஸா இல்லாம பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க எங்க சாயிறீங்களோ அங்கேயுமே உங்களுக்கு லோ பேக்ல ஆர்ட் சப்போர்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது இம்பார்ட்டன்டான விஷயம், நீங்க கரெக்டான போஸ்டர்ல இருந்தாலும் சரி, ரொம்ப சாஃப்டா குஷன்டா கம்ஃபர்டபுளா உட்காந்தாலுமே கண்டிப்பா உங்களுக்கு எவ்ரி 45 மினிட்ஸ் ஒன்ஸ் அது ஒரு பிரேக் தேவை. லைக் அந்த பிரேக் வந்து உங்க பாடிக்கு தேவை. ஸோ நீங்க எந்திரிச்சு நடக்கிறது, ஒரு வாக் போறது, ஏதோ ஒரு வகையில உங்க பாடியை கொஞ்சம் மொபிலிட்டி கொடுக்குற மாதிரி நீங்க பாத்துக்கணும். மூணாவது இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சீக்கிரமா வந்துட்டு உங்க பெயினை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க ட்ரீட் பண்றது. ஸோ நிறைய பேர் பண்ற மேஜரான தப்பு என்னன்னா, எனக்கு 5 வருஷமா பேக் பெயின் இருக்கு, 10 வருஷமா பேக் பெயின் இருக்கு, 3 வருஷமா பேக் பெயின் இருக்கு, இப்பதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப சிவியர் ஆச்சு, இப்பதான் நான் ட்ரீட் பண்ண வந்தேன், அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ஸோ எந்த பெயினா இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் அபவுட் பேக் பெயின்.
எந்த பெயின் இருந்தாலுமே மைல்டாக ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகும் போதே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். அது நீங்கள் தாங்கிட்டு அது இன்னும் உங்களுக்கு அது எதனால பெயின் வந்துச்சுன்னு தெரியாது. ஸோ அது தெரியாமல் நீங்கள் அதை இன்னும் மேலும் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அந்த பெயின் இன்னும் சிவியர் ஆகுது. ஸோ எப்போ ஒரு பெயின் ஸ்டார்ட் ஆகுதோ அப்பயுமே சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி உங்களுக்கும் இந்த சியாட்டிகா சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கு, இடுப்புல இருந்து கால் பின்னாடி எல்லாம் வலி இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ்லாம் நீங்க பண்ணலாம்? ரெகுலரா ஒரு ரொட்டீனா நீங்க பேசிக்கா சிம்பிளா என்னென்ன எக்ஸசைஸ்லாம் நீங்க வீட்டில் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த பெயினுக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும், உங்க ஸ்பைனுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், பாடிக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நீங்கள் உட்காந்துட்டும் பண்ணலாம், படுத்துட்டும் பண்ணலாம். படுத்துட்டு இந்த மாதிரி கால்களை மடக்கி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ளே இழுக்கும் போது நார்மலாக மூக்கு வழியாக இன்ஹேல் பண்ணிவிட்டு வெளியே விடும்போது வாய் வழியாக ஸ்லோவாக ஊதுற மாதிரி வெளியே விடுங்க. இது மாதிரி ஸ்லோவாக 10 தடவை பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி முட்டி மடக்கி வச்சு படுத்துட்டு உங்கள் இடுப்பு பகுதியை உள்பக்கமாக டில்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டில்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு 10லேருந்து 15 வாட்டி பண்ணுங்க. நீங்கள் உள் பக்கமாக டில்ட் பண்ணும்போது உங்கள் லோ பேக் வந்து பெட்டோட ஃப்ளாட்டண்டாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகணும். அடுத்து இந்த மாதிரி உங்கள் தையை ஹோல்ட் பண்ணிவிட்டு காலை பொறுமையாக மேலே தூக்குங்க. கால் மேலே தூக்கும் போது உங்கள் பாதம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே ஸ்லோவாக கீழே இறக்குங்க. இது மாதிரி ஒரு 10 வாட்டி பண்ணுங்க. இந்த மாதிரி படுத்துட்டு உங்கள் கால்களை மடக்கி வச்சுட்டு இடுப்பை ஸ்லோவாக மேலே தூக்குங்க. எவ்வளோ தூரம் முடியுதோ ரிலாக்ஸ்டாக மேலே தூக்கிட்டு ஒரு 5 செகண்டுக்கு ஹோல்ட் பண்ணிட்டு கீழே விடுங்க. இது மாதிரி ஒரு 5லேருந்து 10 வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. இந்த மாதிரி படுத்துட்டு கால்களை மடக்கி வச்சுட்டு ஒரு காலை இன்னொரு கால் மேலே போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃபிகர் ஆஃப் 4 பொசிஷனுக்கு வந்துட்டு உங்கள் காலை உள்பக்கமாக புல் பண்ணி உங்கள் செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் மடக்கி வச்சிருக்க காலோட பட் ஏரியாவில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஷாட்டிகா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இட்ஸ் மீ ஹரிணி ஆர்எஸ் பிசியோதெரபிஸ்ட். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.